வணக்கம் அனைவருக்கும். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் நல்லா இருக்கிறேன். சிவபெருமான் அருளால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். தூத்துக்குடி மாணவி அந்த பொண்ணை கெடுத்து அது இறந்துட்டாங்க, தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதே போல் இப்போ சேலம் மாவட்டம் வேந்தூர் அருகில் ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு 14 வருஷத்து குழந்தைய அரசு பள்ளியில் படிப்பாங்களாட்டிருக்குது. 14 வயது ஆகுது. அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா இன்றைக்கி தோட்டத்து வேலைக்காக போயிருக்காங்க. பொண்ணு மட்டும் தனியாக வீட்டில் இருந்துருக்குது. அதே ஊரை சேர்ந்த பையன் ஒருத்தர், அவர் பேர் ஏதோ ஞாபகம் எனக்கு. அவர் கல்யாணம் ஆகிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதையும் அந்த பையன் தாண்டிட்டு இந்த புள்ள தனியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே அத்துமீறி அந்த பொண்ணுகிட்ட சில்மிசம் கெடுக்கிறதுக்கெலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் தெரிஞ்சு எல்லாம் வந்ததுனால உடனே அந்த பையனும் சேர்ந்து தூக்கு போட்டுக்கிறதுக்காக தான் முடிவு பண்ணியிருக்கா. அப்படி அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பையனை போட்டு ரொம்ப அடித்து இது பண்ணி வாயில் துணியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கா. அப்படி அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பையனை ரொம்ப அடித்து தாக்கியிருப்பாங்களாட்டிருக்குது. அந்த இதில் கொஞ்சம் மயக்கம் மயங்கிட்டு அப்படியாம்மா. அதுக்கப்புறம் ஆசிரியர் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த இது தாங்க முடியாமல் சுருக்கு போட்டு இறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனே சுருக்கு போட்டு அந்த பொண்ணை கொன்னான் அப்படிங்கிறாங்க. அது உண்மையான நமக்கு தெரியல. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியல என்னென்னு. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிச்சு இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதே அடுத்த செகண்ட் இந்த பையனும் தூக்கு போட்டு இது பண்ணி ட்ரை பண்ணிக்கிறா. அப்படி அதுக்குள்ளே பசங்க அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாம் பிடிச்சி அடித்ததுனால அதை விட்டுட்டா. அப்படி இப்போ ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒன்று சொல்கிறேன், இதுக்கு யாருமே ஒரு முயற்சி எடுக்க மாட்டீங்களா? கடும் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது குறையும், சரிங்களா? இப்போ ஏன் இவ்வளோ தூரம் வல்கரை நடக்கிறாங்க அப்படின்னா, இந்த சேனல் மொபைல் இந்த டச் மொபைல் வந்தனால இந்த மொபைலில் பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. என்ன அது நமக்கு எது நல்லது எதுன்னு புரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் அந்த காமம் இதில் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க. இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிது ஒன்று யோசிச்சு பாருங்கள். அந்த இதில் உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? ஒன்றுமே இல்லையே. ஏன் நீங்கள் அப்படி பண்ணணும்? அதுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நிற்பாங்க. எல்லோரும் வேண்டிக்கோங்க. நான் மட்டும் சொல்கிறதில்ல, அனைத்து பேர் இதில் முன்னின்று போராடுங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட போராடுங்க. தண்டனை வலிமை அதிகமாக கொடுத்தா தான் இது கட்டுப்பாட்டில் அடங்கும். தண்டனை கொடுக்கலன்னு வச்சுங்க, இன்னும் டெய்லி போயிட்டே தான் இருக்குது. என்ன தண்டனை இதில் நம்ம வச்சுருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தண்டனையுமே இல்லையே. ஒரு தண்டனை கொடுக்கல அவங்களுக்கு. கொண்டு உள்ளதுக்கு போடுறாங்க. 2 மாதம் 3 மாதம் வெயிலில் வெளியே விட்டுறாங்க. அதில் என்ன வரப்போகுது அவங்களுக்கு? புக் என்ன சொல்லுவாங்க, விவேக் காமெடியில் சொல்லுவாங்கள்ல, 2000 தானா, சரி நான் புக் பண்ணி முன்னாடி எந்த 4000 வச்சுட்டு கொடுத்துட்டு காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு 1-2 நியூஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. எது நான் 100க்கு 100 சொல்கிறேன். என்னுடைய கருத்து, எல்லாருக்கும் இந்த கருத்து இருக்கும். எல்லோரும் முன்னு பேசுங்க. தயவு செஞ்சு இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி நேரக்கூடாது. டக்குன்னு கட் பண்ணி விட்டுறணும், சரிங்களா? உயிரெல்லாம் போகிற வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுன்னு வச்சுங்க. அவனை காப்பாற்றிட்டு விட்டுருங்க. அது எதுக்கு வேலைக்கு ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் பண்ணணும். ஜெயலலிதா ஒரு டைம் பண்ணியிருந்தாங்க அப்படி ஒருத்தனை. அந்த மாதிரி பண்ணிவிட்டு கிடப்பாங்க பாருங்க கம்முன்னு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல. அதுக்கு ஒரு பச்சை குழந்தைங்க. அந்த குழந்தைய போய் ஏங்க இப்படி பண்ணுறாங்க? அவனுக்கும் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது. கொஞ்சம் கூட அறிவியலிடம் நார பையனே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா கொண்டுட்டு போகுது அதில்? உங்களுக்கு என்னடா இருக்குது அதில்? ஒரு பொண்ணு உயிர் போச்சா? ஒரு சித்தனார் சிலுமிசம் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணு உயிர் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ துடிச்சிருக்கும் அந்த இடத்துல. நீ பண்ணுறப்ப சிலுமிசம் பண்ணுறப்ப அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கும். அப்பா அம்மா இல்லை, காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வேதனைப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு. மனசுக்குள்ள என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்பா அம்மா சத்தம் போட்டுருவாங்களேனுமோ அந்த பயம் வரும் அந்த பொண்ணுக்கு. ஒரு வேளை இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்கூலுக்குலாம் போனால் கூட கேட்பாங்க அப்படின்னு கூட அந்த பொண்ணு இறந்துருக்கலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு குழந்தைய பிடிச்சிட்டே, ஏன்டா உங்களுக்கும் குழந்தை இருக்குது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதை ஒருத்தர் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லாரும் பொருள் கொடுங்க. இனிமேல் இந்த மாதிரி இது வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும் இது குறையும், இல்லைன்னா குறையவே குறையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல. தண்டனை கொடுக்குறது யார் கொடுப்பாங்க எனக்கு தெரியல. அது அரசியல் கொடுக்குமா இல்லை நம்மளாக கொடுக்கணுமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு இதாக சொல்லியிருக்கிறேன், அது புரிஞ்சுக்கிட்டவங்க. ஏன் இப்படி பண்ணணும்? ஒவ்வொரு குழந்தையும் போய்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட அந்த உணர்வுகள் வரலையா? கடும் தண்டனை கொடுக்கலாம்னு அந்த இது வரலையா? எப்போங்க குழந்தையில பெண் பிள்ளை பெற்றுட்டாங்கன்னா கூடவே அடிகளே கட்டி வச்சுக்கணும் மாட்டேங்குதா? நீ இல்லை கூடவே வச்சுக்கணும். படிக்கக்கூடாது, அவங்க வீட்டில் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. என்னங்க நாடு இது இப்படி போய்கிட்டு இருக்குது? மனசாச்சு இல்லையா ஒருத்தருக்கும் கூட? ஒருத்தர் கடும் தண்டனை கொடுத்துருக்கு. இன்றைக்கி அடிச்சிங்க, அவனை பிடிச்சி அடிக்கிறதுலாம் இல்லை, அவனை பிடிச்சி அதை பாதி கட் பண்ணி விட்டுருக்கணும்.
சரிங்களா? அடித்ததுக்கு பசங்களாம் சேர்ந்து அடி போட்டிருக்காங்க மயங்கிட்டியா, அதை பண்ணிடக்கூடாது, கட் பண்ணி விட்ருக்கணும். அவன் நாங்கள் கட் பண்ண கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிங்கனாலும் பண்ண மாட்டாங்க, போலீஸில் அதில் போய் பண்ண மாட்டாங்க. கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சமாக கட் பண்ணுங்க, முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு அதில் இருந்து அந்த துணி போட்டு நல்லா சுற்றி இருக்கட்டி அதை சுற்றி கொட்டி போட்டுருங்க. அது நல்லா காப்பாற்றி யூரின் வரதுக்கு மட்டும் இருக்கணும் அவனுக்கு. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பொம்பளை பிள்ளைன்னு என்னங்க இருக்குது, பசங்களையும் போட்டு பண்ணிட்டாங்க, குழந்தைங்கள சின்ன பசங்களை. அவங்களுக்கு என்னதான் இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கடும் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அது குறையும். அதுக்கு முன்னாடி குறையவே குறையாது. 100க்கு 100 எல்லாரும் குரல் கொடுங்க ப்ளீஸ்.